ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நானும் உங்கள் ஆமி ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷிகாவோட ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இது ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் அண்ட் தென் பர்த்டே ஒன் ஷாட்டும் கூட. அண்ட் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் சொன்னதுனால என்னால் பண்ண முடியலடா. ஸோ சாரி. ஸோ லேட்டாக விஷயத்துக்கு ரொம்ப சாரி ஃபாத்திமா செல்லக்குட்டி. ஹாப்பி பர்த்டே. எப்போவும் ஜாலியாக ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சிரிச்சிட்டே இருங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஷுகாக்கு ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் அண்ட் தென் டாம் அண்ட் ஜெர்ரி கப்பிள் மாதிரி ஒரு ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு ஒரு செல்லக்குட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் இதையும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஷுகா பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒரே புள்ள. அம்மா செல்லம். அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பான். ஆனால் ரொம்ப 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 கோல்டு பர்சன். ஒரு தேவை இருக்கிற இடத்துல கூட அதிகமாக பேசவே மாட்டான். அவனோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் பேசும். அவனுக்கு அதிகமாக தெரிஞ்சது எல்லாமே கம்பெனி, பிஸ்னஸ், மீட்டிங், அவ்வளோதான். அப்படியே இந்த பக்கம் உங்களை பார்த்தா நீங்கள் அழகான ஒரு குட்டி வில்லேஜில் இருக்கிற ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு. உங்களுக்கு ஒரு அக்கா இருக்குது. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அம்மா அப்பா 3 பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இருக்கிறதுனால அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ரொம்ப செல்லமாயிட்டீங்க. அண்ட் தென் நீங்கள் 12th வரைக்கும் உங்களோட வில்லேஜில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து படித்து முடிச்சிட்டிங்க. காலேஜ் போகணுன்னா சிட்டிக்கு தான் போகணும். அதனாலேயே நான் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லிடுறீங்க. உங்கள் அம்மா எவ்வளவோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் நீங்கள் மாட்டவே மாட்டேன்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் காலேஜ் போகாததுக்கு இன்னொரு ரீசன், உங்களுக்கு சுத்தமாக படிக்கவே இஷ்டம் இல்லை. பிகாஸ் உங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த படிப்பு மட்டும் வந்தே தொலைய மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் மேலே அவ்வளோ ஆர்வம். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மேலே மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான மோகம் வச்சுருக்கீங்க. அண்ட் உங்கள் உலகம் அப்படின்னு பார்த்தா அந்த அழகான வில்லேஜ், உங்கள் வீடு, அப்பா அம்மா, அவ்வளோதான். இப்போ ஷுகாவோட வீட்டில் ஷுகாவோட அப்பா, நாங்களும் பார்த்துட்டே தான் இருக்கோம். எவ்வளோ நாளாக நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறது. ஒன்று, நீயா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வா, அவளையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னாலும் அதையும் ஓகேன்னு சொல்ல மாட்டேற. இல்லை நாங்கள் சொல்கிற பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அதுக்கும் நோன்ற. இப்படியே எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்? இன்னும் குழந்தைன்னு நினைப்பேன் உனக்கு. பா, நான் ஒன்றும் 45+ கிடையாது. எனக்கு இன்னும் 27 தான் ஆகுது. எனக்கு டைம் இருக்குது. நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணுமோ அப்போ பண்ணிக்கிறேன். பாரு எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கை காமிக்கிறாங்க. உங்கள் அம்மா, அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன். என்னத்தை பேசுவேன்? இப்படியே செல்லம் கொடுத்து அவனை கெட்டு குட்டிட்டா வர போகுவேன். 30 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்போ உடனே குழந்தை பெற்றுட்டு அது பின்னாடியே ஓடட்டும். அப்போ தான் லைஃபோட அருமையெல்லாம் புரியும். பா, அது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துப்பேன். பேசுகிறான் பாரு எப்படி பேசுகிறான் பாரு. ஷூ, நீங்கள் போங்க, நான் பேசிக்கிறேன். என்னத்தை பேசுவேன்? இந்த பாரு ஷுகா, ஃபைனலாக நான் சொல்லிட்டேன். நாளைக்கே நானும் உங்கள் அம்மாவும் போயிட்டு உன்னோட ஆண்டியோட பொண்ணை நாங்கள் பேசி முடிச்சுட்டு தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பா அப்படியே கடகடன்னு அப்ஸ்டேர் ஏறிடுறாரு. இப்போ ஷுகா அப்படியே கடுப்பில் உட்காந்துட்ருக்கான். ஷுகாவோட அம்மா அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஷுகா அம்மா நீங்களும் ஆரம்பிக்காதீங்க, குட்டப்பாக இருக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அந்த வில்லேஜும் பிடிக்கல, வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸையும் பிடிக்கல. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் ஒரு ஸ்டூபிட் மாதிரி அப்படின்ட்டு கடுப்பாக இருக்கான். ஷுகா, இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. அப்பா சொல்கிற மாதிரி அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. மா, இங்கே பாரு ஷுகா, முதல்ல நான் சொல்கிறத கேளு. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணும் கூட. அதனால் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு இப்போதைக்கும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அதனால் நீ அவகிட்ட அதை சொல்லிட்டினா அவள் ஒன்றுமே சொல்ல மாட்டா. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பா. இப்போ இதுவே ஒரு சிட்டி பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அவகிட்ட போயிட்டு எனக்கு இப்போதைக்கு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணல, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா அதை ஊதி எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக ஆக்குவாங்க. இது உனக்கு தேவையா? அண்ட் நீ அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு பொறுமையாக உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. எப்போ உனக்கு பிடிக்குதோ அப்போ ஆரம்பிச்சிக்கோ. அது வரைக்கும் அப்பாவும் உனக்கு எதுவும் கேட்க மாட்டார். அவரும் அமைதியாக போயிடுவார். ஒருவேளை உனக்கு அவளை பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன மூவ் பண்ணணுமோ அதை ஃபர்தராக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷுகா அப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு, என்ன மூவ் பண்ணி தொலைங்க, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே
அங்கிளும் ஆண்டியும் உங்கள் வீட்டுக்கு வராங்க. நீங்கள் அவங்கள பார்த்ததுமே ஹாப்பி ஆகிட்டு அவங்கக்கிட்ட போய் நல்லா பேசுகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் தெரியாதவங்க கிட்ட வாயே திறக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க பழக்கப்பட்டவங்க அப்படின்னா அவங்க கூட நல்லா பேசுவீங்க. ஸோ ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி வெள்ளந்தியான பொண்ணு நீங்கள். ஸோ உங்களை அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கும் ஷுகாவுக்கும் மேரேஜை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒரு 10 to 15 டேஸ்லேயே அந்த வில்லேஜ்லேயே வச்சு மேரேஜும் முடிக்கிறாங்க. ஷுகாவுக்கு அங்கே சுத்தமாக இருக்க பிடிக்கவே இல்லை. அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கா, மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு தான் பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்குமே ஷுகாவை பார்க்கும்போது அவன் அழகாக இருக்கான் அப்படின்னு தோணுது. ஆனால் அவனை பார்த்தாலே உங்களுக்கு கை காலெலாம் நடுங்குது. அவ்வளோ பயம். பிகாஸ் அவன் அப்படி உருன்னு இருக்கான். அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை. ஒரு மாதிரி பிளாங்காக உட்காந்துருப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் தான் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்கேயும் இருக்கிற எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிக்கிறாங்க. ஸோ நைட்டு அவங்க 2 பேருமே ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. அந்த வில்லேஜ் வீடு அப்படின்றதுனால கொஞ்சம் குட்டியான ரூம் தான். ஸோ ஒரு கிங் சைஸ் பெட் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு மட்டும் தானே இருக்கும். ஸோ அந்த பெட்ரூமில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஷுகாவுக்கு அந்த பெட்ரூமை பார்த்தாலே எரிச்சலாக வருது. பிகாஸ் அவள் அவ்வளோ பெரிய லக்ஸூரியஸான பையன். அப்படி வாழ்ந்த ஒருத்தன் இந்த பெட்ரூமில் படுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. அவன் அந்த பெட்டில் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே அமைதியாக அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த பால் சொம்பு இருக்கும் இல்லையா, அதை அவன்கிட்ட நீட்டுறீங்க. அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஃபோன் நோண்டிகிட்டே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு பெட்ஷீட்டை கீழே போட்டு அப்படியே அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் பொறுமையாக அவன் திரும்பி பார்க்குறான். நீங்கள் அந்த பக்கமாக படுத்து தூங்கவே செஞ்சிட்டீங்க. ஸோ ஷுகாவுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி பெருமூச்சு வருது. அவன் அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு பெட்டில் அப்படியே படுக்கிறான். அவனுக்கு அந்த பெட்டில் தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி புரண்டுட்டே இருக்கான். பிகாஸ் அவனோட பெட்டை கம்பேர் பண்ணும்போது இது அவனுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படியோ ஒரு வழியாக தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. எப்படியோ படுத்தீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க. எந்திரிச்சு பார்த்தா ரூமில் ஷுகா இல்லை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சோம்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வரீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களை அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி உள்ளே போனீங்களோ அப்படியே இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்றது நீங்கள் வர்றதை பார்த்தே தெரியுது. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ அப்படியே நீங்கள் வெளியே வந்துட்டு அம்மா அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மாப்பிள்ளை வெளியே வரவே இல்லையே, உள்ளே இல்லையா என்ன? இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா ஃபுல்லாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிட்டு அங்கே அங்கிளும் ஆண்டி உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்குறீங்க. அங்கிள் அப்படியே கடுப்பில் உட்காந்துருக்காரு. ஆண்டி வரும்போது கையெல்லாம் பிசைஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆண்டி அவர் எங்கே? அப்போ அவங்க ஒரு மாதிரி உங்களை பாவமாக பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே போன மாதிரியே வந்திருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்தது தானே. அது ஒன்றும் இல்லைம்மா, காலையிலே ஒரு முக்கியமான மீட்டிங்னு கால் வந்துச்சு. அதை என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். நீ தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன்னை எழுப்ப வேணாமேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் வெளியே வரீங்க. எல்லோரும் ஆனால் உட்காந்து சாப்பிட்றீங்க. இப்போ ஒரு 10-11 மணி ஆகுது. இன்னுமே ஷுகா வரவே இல்லை. இப்போது ஷுகாவோட அம்மா அப்படியே வெளியே வந்துட்டு ஷுகாவுக்கு கால் பண்ணுறாங்க. எடுக்கவே மாட்றான். அவங்க திருப்பி திருப்பி போடுறாங்க. மா என்னம்மா அப்படின்றான். டேய் எங்கடா இருக்க? நம்ம வீட்டில் தான். அங்கே எதுக்கிட்ட போனேன்? மா எனக்கு அங்கே தூக்கமே வரல, அதான் என் ரூமுக்கு வந்துட்டேன். ஷோ எப்படா போனேன்? நைட்டே வந்துட்டேன். டேய் முதல்ல கிளம்பி வா. ஏம்மா? டேய் முதல்ல இங்கே வாடா. பொண்ணு அவளே சேர்த்து தாண்டா வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். திரும்ப வர்றதுக்கு எதுக்குமா அங்கே வரணும்? நீங்களே அவளை கூப்பிட்டு வாங்க. டேய் ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கால் கட் பண்ணிடுறான். இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே எல்லோரும் ஷுகாக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ வருவா அப்படின்ற மாதிரி. இப்போது அவன் அம்மா உள்ளே போயிட்டு உங்ககிட்ட தான் வராங்க. ஆண்டி அவர்கிட்ட பேசுனீங்களா? எப்போ வராரா? அது வயன்
அவனுக்கு இன்னைக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான வேலை இருக்காம். 4 மணி வரைக்கும் அவன் ஆஃபீஸ்லேருந்தே வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால நம்மளே போயிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்து கிளம்பி அப்படியே வந்து உங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. அதாவது ஆண்டி வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் உலகமே அந்த வில்லேஜ் தான். அதை தாண்டி நீங்கள் வெளியே வந்தால் கூட அதுலேருந்து கொஞ்சம் தான் வந்திருப்பீங்களே தவிர அந்த சிட்டியோட மெயின் சைட்லாம் நீங்கள் வந்ததே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த சிட்டிக்குள்ளே வரீங்க. ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா வியப்பாக இருக்குது. அண்ட் தென் அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ், அவ்வளோ ரஷ்ஷான அந்த ரோடு அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. ஃபைனலி வீட்டுக்கும் வந்தாச்சு. அந்த வீட்டை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் அது அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. இது வீடா இல்லை பெரிய பேலஸா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே என்டர் ஆகுறீங்க. அண்ட் தென் ஆன்ட்டியும் அங்கிளும் உங்களை வந்து உட்கார வச்சுட்டு உங்கள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஷுகாவோட ரூமில் தராங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து அப்படியே வந்து ஷுகாவோட கபோர்டில் இன்னொரு பக்கம் அடுக்கிட்டு இருக்கீங்க. அவரோட பெட்ரூம் பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. உங்கள் அம்மா வீட்டு ஹாலை விட அவரோட பெட்ரூம் அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே வியப்பாக பார்க்குறீங்க. பிகாஸ் எல்லாமே இருக்காங்க. அவரோட திங்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு தனி ஏரியா, துணியெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தனி ஏரியா, ஃப்ரிட்ஜ் இருக்குது, புக் ஷெல்ஃப் இருக்குது, தென் பெரிய டேபிள் இருக்குது, சோஃபா இருக்குது, எல்லாமே வச்சுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு குட்டி டோர் அங்கே இருக்குது அந்த ரூம்குள்ளேயே. அதை ஓப்பன் பண்ணி போகிறீங்க. உள்ள எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க சுற்றி. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு கீழே ஹாலுக்கு வரீங்க. ஆண்டி வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் ஒரு 2 மெய்ட்ஸ் கூட இருக்காங்க. நீங்களும் அப்படியே கிச்சன் போகிறீங்க. அதுக்கு மேலே இருக்குது. அங்கே அவ்வளோ திங்ஸஸ் இருக்குது, அவ்வளோ வெசல்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஃப்ரிட்ஜ் பார்த்தா டபுள் டோரில் ரொம்ப பெருசாக இருக்குது. அது ஃப்ரிட்ஜா அப்படின்னு நீங்கள் அவ்வளோ வியப்பாக பார்க்குறீங்க. பிகாஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு நார்மல் ஃப்ரிட்ஜு. ஸோ அவ்வளோ பெருசெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ லக்ஸுரியஸான ஒரு ஃபேமிலியில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அதே சமயம் உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பட் உங்கள் ஆண்டி அவங்க உங்களை பொண்ணு மாதிரி பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்க கூட தானே டே டைம் ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. அதனால் அவங்க உங்க கூட நல்லா அட்டாச்ட் ஆகுறாங்க. வந்த ஒரே நாள்லேயே நீங்கள் அவங்க கூட நல்லா செட் ஆகிட்டீங்க. ஸோ டே ஃபுல்லாக அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த வீட்டில் நிறைய அப்டேட்டடான திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாத திங்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தராங்க. நீங்களும் ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் போகுது. இப்போ அப்படியே நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். நீங்கள் அப்படியே வாசல் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஷுகா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. அங்கிளும் ஆண்டியும் சாப்பிடவே வந்துட்டாங்க. நீங்கள் நிற்கிறத பார்க்குறாங்க. ஸோ உங்களையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. "அ ஆண்டி அது அவர்" அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே கேட்குறீங்க. அவங்க சிரிச்சுட்டே, "அவன் வர லேட் ஆகுமா, நீ வந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமில் வெயிட் பண்ணுறீங்க. ஷுகா என்னைக்காவது வருவார், அவர் கூட வந்து பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஸோ ஏன்னா மேரேஜ் ஆனதுலேருந்து நீங்கள் பேசிக்கவே இல்லை. அதனால தான். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க, சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் வரவே இல்லை. ஸோ ஒரு டைமில் நீங்கள் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றீங்க ஷுகாவோட பெட்லேயே. ஸோ ஒரு மிட் நைட் கிட்டக்க இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அப்படியே தூக்கம் கலைஞ்சு கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. குனிஞ்சு பார்த்தா ஒரு ப்ராடான ஹேண்டு உங்கள் ஹிப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அதை டச் பண்ணுறீங்க. அதில் அந்த நர்வ்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. ஷுகா தான். அவர் மேலே லைட்டாக ட்ரிங்க் ஸ்மெல் வருது. உங்களுக்கு அந்த ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கல. அப்படியே ஒரு மாதிரி முகம்லாம் சுழிச்சிக்கிட்டு திரும்பிக்கிறீங்க. அங்கேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. அவர் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி படுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் போகுது. அவர் நல்லா தூங்குறாரு. ஸோ பொறுமையாக கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு பில்லை எடுத்து அவர் பக்கத்தில் வச்சிடுறீங்க. ஸோ அதை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாரு. நீங்கள் அப்படியே போய் சோஃபாவில் படுத்துக்கிறீங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க 4:00. ஸோ அப்படியே எழுந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாரீ எல்லாம் போட்டுட்டு உங்கள் ஹேரெல்லாம் அப்படியே கொஞ்சம் காய வச்சுட்டு தென் வந்து ஒரு கிளிப்பு போட்டுட்டு அப்படியே கபோர்ட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறீங்க. அதில் வந்து சலங்கை இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் மொபைலையும் எடுத்துகிட்டு அப்படியே அப்ஸ்டேர் போகிறீங்க. இப்போ ஒரு 5:15 அந்த மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னும் சன்ரைஸ் ஆகலை. நீங்கள் அப்படியே வந்து லைட்டாக வாக் போயிட்டு சன்ரைஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் கரெக்டாக இந்த சன்ரைஸ் டைம் அண்ட் தென் சன்செட் டைம் இந்த 2 டைம்லேயும் வந்து
உங்களுக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு ஹேபிட்டாகவே உங்களுக்கு மாறிடுச்சு. டெய்லி வந்து அத கன்டின்யூ பண்ணுவீங்க. அது கொஞ்ச நேரமாவது உங்களுக்கு அந்த டான்ஸ் இல்ல அப்படின்னா, அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்காது. ஸோ சன்ரைஸ் ஆரம்பிக்குது. நீங்க அப்படியே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறீங்க. அந்த மியூசிக் ஆன் பண்ணி வச்சுட்டு, ஒரு மாதிரி ஒரு 1 ஹவர் கிட்டக்க போகுது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆயிட்டு அப்படியே கீழ இறங்கி வரீங்க. ரூம் ஓப்பன் பண்ணா ஷுகா இல்ல. சரி வாஷ்ரூம் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு அங்க போய் செக் பண்றீங்க. அங்கேயும் இல்ல. சரி ஓகே கிளம்பிட்டாரு போல அப்படின்னு நினச்சிட்டு, அந்த சலங்க பாக்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு, வேற ஒரு சாரீ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. பிகாஸ் நல்லா ஸ்வெட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அத சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுக்கிறீங்க. இப்ப அப்படியே இன்ஸ்கர்ட்டும், ப்ளவுஸும் சேஞ்ச் பண்ணிட்டு சாரி எடுத்துட்ருக்கீங்க. கரெக்ட்டா பின்னாடி எக்ஸர்சைஸ் ரூம்ல இருந்து ஷுகா அப்பதான் டவல் வச்சு அவரோட ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு வெளிய வராரு. நீங்க அவர கவனிக்கல. அவர் அப்படியே உங்கள பார்த்து ஆன்னு நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கு என்னென்னமோ ஆகுது. ஸோ அப்படியே பொறுமையா உங்க கிட்ட வராரு. நீங்க இப்பதான் அந்த சாரிய வந்து உங்க இன்ஸ்கர்ட்ல அப்படியே சொருகுறீங்க. டக்குன்னு வந்து உங்க ஹிப்ப அப்படியே புடிச்சு வேகமா இழுக்குறாரு. நீங்க டக்குன்னு அவர் மேல இடிச்சு நிக்கிறீங்க. டக்குன்னு இந்த மாதிரி அவர் இழுத்த உடனே பயத்துல சாரிய கீழ போட்டுடுறீங்க. ஸோ அப்படியே இன்ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸோட நின்னுட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்க ஹிப்ப ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே உங்கள டைட்டா ஹக் பண்றாரு. உங்க ஹேர் எல்லாம் லைட்டா ஒதுக்கிட்டு, உங்க பேக் நெக்ல அப்படியே கிஸ் பண்றாரு. உங்கள பார்க்க அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ டக்குன்னு அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே அப்பர் பாடிக்கு வருது. நீங்க டக்குன்னு அவரோட ஹேண்ட புடிச்சிட்டு, ஒரு மாரி கல்ப் பண்ணிட்டு அவர பார்க்குறீங்க. இப்ப நீங்க பார்த்ததும் அவர் ஒரு மாதிரி ஆயிட்டு, டக்குன்னு உங்ககிட்டேருந்து விலகி, "டேய் ஷுகா என்னடா பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு அவரே அவருக்குள்ள யோசிச்சுட்டு வாஷ்ரூம்குள்ள ஓடிடுறாரு. இதுதான் சாக்குன்னு நீங்களும் கடகடன்னு சாரிய கட்டிட்டு வெளிய ஓடிடுறீங்க. கீழ உங்க ஆன்ட்டி கூட கிச்சன்ல போயிட்டு அப்படியே குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே நின்னுடுறீங்க. ஷுகா இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கீழ இறங்கி வராரு. அவர பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ ஷைனஸ் கலந்த ஒரு பயம். நீங்க அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சுட்டே நின்னுட்ருக்கீங்க. அவரு உட்காந்து சாப்பிட்டுட்டு எதுவுமே பேசல. உங்கள பார்க்க கூட இல்ல. அப்படியே கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாரு. ஒரு 3 டேஸ் இப்படியே பாஸ் ஆகுது. நைட் ஆனா வந்து ஹக் பண்ணிட்டு தூங்குறான். காலையிலயும் அதான் யாருன்னே தெரியாத மாரி இருக்கிறான். என்னதான் நினச்சிட்டு இருக்கான்னு நீங்களே யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்க ஆன்ட்டி உங்கள நோட் பண்றாங்க. நீங்க வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் கூட க்ளோஸ் ஆகல அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்கள மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் ஷுகா கிட்ட, "நீ ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கோ. அப்புறமா உனக்கு பிடிக்கலன்னா பார்த்துக்கலாம்" அப்படி இப்படின்னு அவங்க சொல்லி வச்சிருப்பாங்க. பிகாஸ் அப்படி சொன்னா தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள கூப்பிட்டு அவங்க பேசுறாங்க. "இங்க பாரும்மா வயன், எனக்கு உன் நிலைமை புரியுது. அதுக்காக நீ ஷுகாவ தப்பாலாம் நினைக்க வேண்டாம். நான் அவன் அம்மான்றதுக்காக இத சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. உண்மையிலேயே ஷுகா ரொம்ப நல்ல பையன். என்ன சட்டு சட்டுன்னு கோவம் வரும். மத்தபடி மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டான். அவன் சின்ன வயசுலேருந்து வீட்டுக்கு ஒரே பிள்ளையா வளர்ந்ததுனால யார்கிட்டயும் ஒட்டவே இல்ல. ஸ்கூல், காலேஜ்லயும் அதிகமா யார்கிட்டயும் பேசவே மாட்டான். அவனுக்குன்னு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி இப்படின்னு எதுவுமே அவன் வளர்த்துக்கல. வளர்ந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ், மீட்டிங் அது இதுன்னு அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டான். அதனால இப்போ அவனுக்குன்னு ஒருத்தி நீ வந்திருக்கன்றத அவனால புரிஞ்சுக்க முடியல. நீ அவன்கிட்ட பேசு. அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவன பார்த்து பயப்படலாம் செய்யாத. அவன் கோவம்லாம் பட்டு கையெல்லாம் நீட்ட மாட்டான். என்ன பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பான் அவ்வளோதான். மற்றபடி உன்கிட்ட அந்த அளவுக்கு கோவம்லாம் படமாட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் அவனுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சுன்னா உண்மையிலே சொல்கிறேன், அவனை மாதிரி யாராலையுமே பார்த்துக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பான். அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் செய்வான். 2 பேரும் இப்படியே இருந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இதுவே பழகி போயிடும். அது ரொம்ப கஷ்டமாயிடும் வயன். அதனால நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு. புரியுதா? வேற ஏதாவதுன்னா நான் உங்களுக்குள்ள வந்து பேசுவேன். ஆனா இப்போதைக்கு என்னால உங்களுக்குள்ள வந்து பேச முடியாது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்களும் லைட்டா மண்டைய மண்டைய ஆட்டிட்டு, "அ ஓகே ஆன்ட்டி நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட மற்ற டாபிக்ஸ் போட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறீங்க. தென் அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல் அதே தான் நடக்குது. ஸோ ஷுகாவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அவங்கள மிட் நைட்டில் ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி டக்குன்னு கண் முழிச்சு பார்க்குறீங்க ஷுகா. ஸோ எப்பவும் போல் டப்புன்னு எழுந்துக்கிறீங்க. அப்போ உங்கள் ஆன்ட்டி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே யோசிக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு பொறுமையாக எழுந்து பில்லோ அவர் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே அவரோட ஷூ, சாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு, தென் கோட்டு, ஷர்ட் எல்லாத்தையும் பொறுமையாக கழட்டி ஓரமாக போட்டுட்டு அப்படியே அவரை பார்த்து யோசிக்கிறீங்க. அவர் பில்லோ மேலே கை போட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பெரிய ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு பொறுமையாக அந்த பில்லோவை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணி படுக்கிறீங்க. ஸோ உங்களை டைட்டனாக இழுத்து பிடிச்சிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் மேலே சாஞ்சிட்டு தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிக்கிறீங்க.
பார்க்குறீங்க, அவர் இன்னும் எந்திரிக்கவே இல்ல. எப்பவுமே இந்த டைமுக்கு எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுவீங்க. இன்னைக்கு டைம் பார்க்குறீங்க, சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்ட்டு, இன்னும் நீங்க டைட்டா அவர பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஹேண்டெல்லாம் போட்டிருக்கீங்கல்ல அவர் மேல. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே கண்ண முழிச்சு தூக்கம் கலைஞ்சு அப்படியே பார்க்குறாரு. நீங்க நல்லா அவர ஹக் பண்ணிட்டு, அவரோட செஸ்ட்ல ஃபேஸ் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி பக்கோன்னு ஆயிடுது. டப்புன்னு கொஞ்சம் மூவ் ஆகிட்டு எழுந்து உட்கார்றாரு. பார்த்தா அவர் ஷர்ட் இல்ல, கோட் இல்ல, கால்ல ஷூ சாக்ஸ்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. தென் வெறும் பனியன் அண்ட் பேண்ட்டோட தான் படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்களுமே உருண்டு பெரண்டு படுத்ததுனால உங்கள் சாரியெல்லாம் கூட அங்கே கலைஞ்சிருக்கு. டேய் சுகா, என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? அவளை ஃபேஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குன்னு தானடா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த. போச்சா? போதையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? ஷோ! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே அப்போ தான் எழுந்துக்கிற மாதிரி அப்படியே நெளிச்சு கொடுத்துட்டு புரண்டு அப்படியே எழுந்துக்க போகிறீங்க. டப்புன்னு அவர் படுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி உட்காந்து சிரிச்சிட்டு அப்படியே வாஷ்ரூம் போய்ட்ருங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. அப்புறம் தான் அவர் எந்திரிச்சு, ஐயோ இப்போ அவளை எப்படிடா ஃபேஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே வரீங்க. மறுபடியும் படுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் கபோர்டு ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸு தென் உங்கள் ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. இவன் என்ன இந்த நேரத்தில் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்க பின்னாடி அப்படியே எழுந்து வராரு. ஸோ நீங்கள் அப்படியே மேலே போயிட்டு தென் அந்த மியூசிக்லாம் ஆன் பண்ணிட்டு அங்கே காலில் அந்த ஜலங்கள்லாம் கட்டிட்டு அப்படியே வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவர் அப்படியே ஒளிஞ்சு நின்றுட்டு என்ன பண்ணுறா இவ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இந்த மாதிரி டான்ஸ்லாம் அவர் பார்த்ததே கிடையாது. உங்கள் பேக் சைடில் இருந்து தான் சன் வந்து அப்படியே ரெய்ஸ் ஆகுது. நீங்கள் அந்த மாதிரி தான் நின்று டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கும் உங்களோட டான்ஸுக்கும் ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அவர் அப்படியே ஒரு மாதிரி ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ உங்களை அப்படியே இன்ச் பை இன்ச் நோட் பண்ணுறாரு. உங்களோட கண் பேசுது, தென் அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஹேண்டோட அந்த மூவ், அந்த லெக்ஸோட மூவ்ஸ், அந்த ஜதியோட சவுண்டு எல்லாமே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் ஆகி பார்த்துட்டே இருக்காரு. உங்களோட அந்த வளைவு, நெளிவு எல்லாமே அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ரசித்து பார்க்குறாரு. அப்போ தான் அவர் உங்களை பார்த்து சிரிக்கவே செய்கிறாரு. தென் உங்களை அப்போ தான் முழுசாகவே வந்து நோட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கவே அப்படியே ஃபுல்லாக சன் ரைஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகிட்டு அப்படியே டவல்லாம் எடுத்து வைப் பண்ணிக்கிறீங்க. இப்போ கடன்னு கீழே போயிட்டு எக்ஸசைஸ் ரூம்குள்ளே ஓடிடுறாரு. சுகா, என்னடா தேவையில்லாத வேலைலாம் நீ பார்த்துட்ருக்க? புதுசா விட்டா உன்னை கவுத்துருவா போலையே, என்னடா இவ இப்படி இருக்கா அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிட்டு அவர் அந்த ரூமில் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. நீங்கள் எப்போ போல் உள்ள வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போக போகிறீங்க. இப்போ டக்குன்னு வெளியே வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஆனால் எதுவும் சொல்லலை. வெளியே போக போகிறீங்க. ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. சரி நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள். அது அது கேட்குறது அது அது நைட்டு ஏதாவது நடந்துச்சா? ஏதாவதுன்னா ஏடா எப்படி கேட்குறா? அது அது வந்து அதான் நமக்குள்ள ஏதாவது ஏதாவதுன்னா என்ன ஏதாவது? எவ்வளோ பெரிய சிஇஓ, நீ எத்தனை பேர்கிட்ட கேள்வி கேட்டிருக்க? இவ கேட்குற கேள்விக்கு ஏன்டா பத்தல சொல்ல தெரியாமல் முடிச்சிட்ருக்க? அதான் நமக்குள்ளே ஏதாவது நைட்டு அப்படி இப்படின்னா என்ன வேணும்னு கேட்டுட்ருக்கியா? அப்போ உங்களுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் ஒன்றுமே பேசாமல் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கீழே ஓடுறீங்க. என்னடா இவன் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு ஓடுறா, அப்போ முடிச்சு போச்சா அப்படின்னு அவர் ஒரு மாதிரியாக யோசிச்சு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் கீழே போயிட்டு உங்கள் ஆண்டி கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. வழக்கம் போல் கிளம்பி கீழே வராரு. நீங்கள் தான் ஃபுட்டு எடுத்து வைக்க நின்றுட்டுருக்கீங்க. உட்காரவே இல்லையே, அப்படியே வெளியே ஓடிட்டாரு. டேய் சுகா, சாப்பிட்டு போடா. எனக்கு வேணாமா, நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. என்ன இவன் சாப்பிடாமலே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை யோசிச்சுட்டு திரும்ப உள்ளே வந்துடுறாங்க. அவங்களுக்கு சிரிப்பாக வருது. என்ன இவர் கோபக்காரு, முரட்டு பையன் அப்படி இப்படின்னுலாம் அவங்க அம்மா சொன்னாங்க.
இவர் என்ன இவ்வளோ வெட்கப்படுறாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு அப்படியே நீங்களும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதே தான் தாட்டு. எப்படி 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 பண்ணேன்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஐயோ சுகா, ஏன்டா இப்படி பண்ணுற? எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுனால தானடா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே போன. போய் எல்லாத்தையும் கவுத்து வச்சிருக்க. ஐயோ, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் ஞாபகமே இல்லை? நான் ட்ரிங்க்ஸ் பண்ணால் எதையும் மறக்க மாட்டேனே, இது எப்படி மறந்தேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்காரு ஃபுல்லாக. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்படி 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 எப்படின்னு அவரும் மண்டையை போட்டு உடைக்கிறாரு. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நடந்ததானே ஞாபகம் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக அவருக்கு அதிலே போயிட்டுருக்கோம். நைட்டு வீட்டுக்கு வராரு. எப்போ போல் நீங்கள்லாம் சாப்பிட்டு படுத்துட்டீங்க. அவர் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே வராரு. நீங்கள் தூங்குற மாதிரியே படுத்துட்ருக்கீங்க. அவர் இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணல. உங்கள் பக்கத்தில் அப்படியே வந்து அந்த பக்கமாக கொஞ்சம் தள்ளியே படுக்கிறாரு. இப்போ நீங்கள் அவர் வந்ததை வந்து கொஞ்சம் ரியலைஸ் ஆகும் தான் பெட்டில் வந்து படுத்தா. ஸோ அப்படியே வந்து தூக்கத்துலேயே புரண்டு போய் அவரை ஹக் பண்ணுற மாதிரியே ஹக் பண்ணுறீங்க. அவர் டக்குன்னு ஒரு மாதிரி வியர்ட் ஆகிட்டு, என்ன இவ இப்படி வந்து பிடிக்கிறா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மேலே தூக்கி வச்சுட்டு நின்று படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே டைட்டாக அவரோட ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே அவரோட செஸ்ட்டில் ஃபேஸ் வச்சுட்டு தூங்கிட்டுருக்கிற மாதிரியே படுத்துட்ருக்கீங்க. ஐயோ அப்படின்ட்டு உங்களை அப்படியே விலக்கி போக வைக்கிறாரு. அதாவது தள்ளி விடுறாரு. நீங்கள் அப்படியே இன்னும் பக்கத்தில் இருந்து படுத்துட்ருக்கீங்க. ஐயோ என்னடா இவ அப்படின்னுட்டு உங்களையே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்து இவர் இப்படிலாம் பண்ணுறது உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஸோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே சிரிக்கிறீங்க குனிஞ்சு. அவரை பார்த்துட்றாரு. ஏய் தள்ளி போடி தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளுறாரு. ஏய் நீ தூங்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளுறாரு. அங்கே போகிற மாதிரி தெரியல. ஸோ டக்குன்னு அவர் உங்களை கீழே தள்ளிட்டு அவர் மேலே வராரு. நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஏய் என்னை வச்சு விளையாடிட்டு இருக்கியா? என்னை டீஸ் பண்ணுறியா? இல்லையே, நான் ஏன் உங்களை கிண்டல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே செய்யாத பிள்ளை மாதிரி பேசுகிறீங்க. ஏய் அதை பாரு, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் அரைஞ்சிருவேன் அப்படிங்கிறாரு ஒரு மாதிரி கோல்டாக. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. இப்போ அவங்க அம்மா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது. அவன் அப்படி தான் ஒரு 2 தான் பேசுவான், ஆனால் நீயும் அவனுக்கு ஈடு கொடுத்து பேசிட்டேன்னா அப்புறம் அவன் அப்படியே அமைதியாக போயிடுவான் அப்படின்னு சொன்னது. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு, டெய்லி நீங்கள் பண்ணால் தப்பு இல்லை, நான் பண்ணால் தப்பா அப்படின்னு கேட்குறீங்க. டெய்லியா? டெய்லி என்னடா பண்ணி தொலைச்ச? இனிமேல் அந்த கருமத்தை கையில் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. தென் முணுமுணுக்கிறாரு. உங்களுக்கு அது லைட்டாக கேட்குது. எனக்கா தானே வேணும் அப்படின்னு நீங்களும் லைட்டாக மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறீங்க. அவங்களுக்கு லைட்டாக சிரிப்பாக வருது. இப்போ யோசிச்சுக்கிட்டே அப்படியே உங்கள் மேலேருந்து எழுந்துக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு பிடிச்சி இழுத்துடுறீங்க. ஸோ உங்கள் மேலேயும் மறுபடியும் விழுந்துடுறாரு. அவர் விழுந்த ஃபோர்ஸுக்கு உங்கள் அவரோட லிப்ஸில் அப்படியே அட்டாச் ஆகுது. ஸோ தைரியத்தை வர வச்சுட்டு அவரோட ஹெட்டை அப்படியே நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு. ஸோ ஒரு மாதிரி டீப்பாக ஒரு மாதிரி மெல்ட்டிங்காக இருக்குது. அவ்வளோதான், பையன் ஃப்ளாட்டு. அவரோட கண்ட்ரோலையே மீறி கை எங்கெங்கேயோ போகுது. அவரோட ஒரு மைண்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு, இன்னொரு மைண்டு அதான் ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு டக்குன்னு அவரோட ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணி கீழே போட்டுட்டு அப்படியே உங்கள் மேலே லேட் ஆகிட்டு அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே அப்படியே ப்ளே ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஓட இப்போ அப்படியே இன்செர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பெயின். அப்படியே அவரோட ஷோல்டரில் அவங்க நெய்யில் மார்க் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பெயினில் டியர்ஸ் எல்லாம் கூட வலியுது. அப்படியே ஒரு 1 hour ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே அவர் உங்கள் பக்கத்துலேயே லேட் ஆடுறாரு. நீங்கள் டக்குன்னு அவரை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எப்பவும் போல் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாரியெல்லாம் வியர் பண்ணிவிட்டு உங்கள் பாக்ஸ் எடுக்க போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக ஃபீல் ஆகுது. சரி ஓகே, இந்த நிலமையெல்லாம் ஆட முடியாது அப்படின்ட்டு சாயந்தரமாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த சோஃபாவில் போய் உட்காந்துடுறீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது. ஒரு மாதிரி தூக்கமாக வருது. அந்த பாடி பெயினுக்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கும் நல்லா சொருகுது. ஸோ அப்படியே தலையை பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் போகுது. சுகா அப்படியே கண்ணு முழிக்கிறாரு. டைம் பார்த்தா ஒரு 5:30 இருக்கும். என்னவ இன்னைக்கு போகல, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ நைட்டு நடந்ததெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி ரீகால் ஆகுது. அப்படியே ஹெட்டெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு
என்னென்னவோ பண்ணி எப்படியோ என்னை மாற்றிட்டல அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறாரு, தென் முறைக்கிறாரு. அப்படியே அவருக்கு ஏதேதோ ஃபீல் ஆகுது. சரின்ட்டு வாஷ்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் படுத்திருந்த இடத்துல ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அவருக்கு அவ்வளோதான் ஷாக்கு. என்னது இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது மட்டும்தானே வரும், இப்போ எப்படி? ஒரு வேளை நேற்று தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு அவருக்கு மண்டெல்லாம் ஒரு மாதிரி கொட்டையுது. டக்குன்னு எழுந்து கபோர்டில் ஒரு ட்ராக் எடுத்துகிட்டு வாஷ்ரூம் போயிட்டு தென் அதெல்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராரு. ஸோ அவரோட டோர் சவுண்டு கேட்டுட்டு நீங்கள் டக்குன்னு கண்ணை முழிக்கிறீங்க. உங்களை அப்படியே பார்க்குறாரு. ஏய் எங்கே வா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க. என்ன அப்படின்ட்டு. ஸோ அவர் டக்குன்னு அந்த பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு என்னது இது அப்படிங்கிறாரு. ஆ என்னதுன்னு கேட்டா ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன கிண்டலா? இது டெய்லியெலாம் வராது, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான், உண்மை சொல்லு அப்படிங்கிறாரு. என்ன நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கூட நேற்று தான். இதுக்கு முன்னாடி தான் நம்ம பண்ணலையே, உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக க்யூட்டாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. தப்புன்னு பிடிச்சி உங்களை பெட்டில் தள்ளிட்டு அப்புறம் எதுக்குடி எல்லாம் முடிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருந்தா? நான் எங்கே பேசினேன்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாய் 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 அப்படின்ட்டு வாயிலே டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் இறுக்கமாக மூடிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக படுத்துட்ருக்கீங்க. அப்புறம் எதுக்குடி டெய்லி நீங்கள் பண்ண தப்பெல்லாம் நான் பண்ண தப்பான்லாம் கேட்டால் ஆமாம் டெய்லியும் வந்து நீங்கள் என்ன கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவீங்க, அதான் நானும் ஹக் பண்ணேன். அப்போது நான் கட்டி பிடிச்சா தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது அப்போவே தெளிவாக சொல்ல வேண்டியதானே? ஏன் ஒரு மார்க்கமாகவே சொல்லிகிட்டு இருந்தா? நான் தெளிவாக தான் சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி குழந்த மாதிரி பேசுகிறீங்க. ஸோ அப்படியே சிரிக்கிறான். நான் எவ்வளோ பெரிய சிஇஓ தெரியுமா? என்னை பார்த்தா ஒரு ஆஃபீஸே நடுங்கும். ஆனால் 420 என்னை ஏமாற்றிட்டல, முடிச்சிட்டல என்ன அப்படின்றாரு. இப்போ தான் அவரை க்ளோஸ்அப்பில் நீங்கள் சிரிக்கிறத பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் ஆகிட்டு நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றீங்க. ஏய் நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்னடி சொல்லிகிட்ருக்க? உண்மையாக தான் நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றீங்க. அவருக்கு இன்னும் சிரிப்பு வருது. ஏய் பொடி எஞ்சி பொடி முதல்ல அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஷே இந்த ஊரில் உண்மையை சொன்னால் கோச்சிப்பாங்க போல், உண்மையை சொன்னால் என்னை துரத்தி விடுறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு டக்குன்னு உங்களோட அந்த முந்தானி இருக்கும்ல அதை எடுத்து அப்படியே ஹிப்பில் வந்து சொருகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அவங்க ஹிப்பை நீங்கள் நடக்க ஒரு மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே நெளியுது. இப்படி தான் கண்டதே காமிச்சு என்னை மயக்கிட்டோம் அப்படின்ட்டு டக்குன்னு அவங்கள டோரில் அப்படியே பின் பண்ணுறாரு. இப்போ என்ன அதான் போ சொல்லிட்டீங்களா அப்படின்னுட்டு நீங்கள் ஒரு மாதிரி குழஞ்சிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க. டக்குன்னு உங்களை திருப்பிட்டு அப்படியே லைட்டாக பொறுமையாக பெண்ட் பண்ணி உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஹிப்பு சைடு சாரியை வந்து மேலே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கவர் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி இப்போ போ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கீழே ஓடிடுறீங்க. ஸோ அவர் எக்ஸசைஸ் ரூம் போயிடுறாரு. தென் நீங்கள் அப்படியே வந்துட்டு அங்கே ஆண்டி கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்குது. தென் டைம் போக சுகா கிளம்பி கீழே வராரு. நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஆண்டி அப்படியே சர்வ் பண்ணுறாங்க. ஸோ சுகா சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்ககிட்டயும் அம்மாக்கிட்டேயும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ அப்படியே வந்து டைம் போக நீங்கள் வந்து லன்ச்சு எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் டின்னர் டைமும் ஆகுது. ஸோ டின்னர் வந்து நீங்கள் அங்கிள் ஆண்டி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ அவர் சீக்கிரமாகவே வந்துட்டார். என்னடா இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டேன், சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு அம்மா கூப்பிடுறாங்க. இப்போ சுகாவும் கோட்டெல்லாம் கட்டி சோஃபா மேலே வச்சுட்டு பேக்கையும் வச்சுட்டு தென் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் சேர் போட்டு உட்காராரு. நீங்கள் சர்வ் பண்ணலாம் அப்படின்னு எழுந்துக்கிறீங்க. உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டு
நீ சாப்பிடு, நான் எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட அம்மா அப்படியே நோட் பண்ணிட்டு உங்கள பார்க்குறாங்க. நீங்க லைட்டா ஷை ஆயிட்டு சிரிக்கிறீங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. சரி ஓகே ஹாப்பியா இருந்தா போதும் அப்படின்ற மாரி அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. தென் சுகா எடுத்து போட்டு சாப்பிட்டுடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, தென் நீங்க அதெல்லாம் வாஷ் பண்ணுறீங்க ஆன்ட்டி கூட சேர்ந்து. அவங்க அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் கீழ ஹால்ல உட்காந்துருக்கறதுனால உங்ககிட்ட எதுவும் அவங்களால கேட்க முடியல. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க அப்படியே ரூமுக்கு போறீங்க. சுகா அப்படியே கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டே இருக்கான். நீங்க போறத நோட் பண்ணிட்டான். இருந்தாலும் டக்குனு எந்திரிச்சு போனா, அம்மாவும் அப்பாவும் ஏதாவது நெனச்சுப்பாங்களே அப்படின்னு அவனுக்கு தோணுது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு எந்திச்சு வரணும் போல இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. மொபைல் வந்து ஃபோனே வரல. இருந்தாலும் அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு, "ஆ சொல்லுடா" அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த பேக்கையும் கோட்டும் எடுத்துட்டு அப்படியே மாடிக்கு ஏறுறாரு. வராத ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி புள்ள பேசிட்டு போற அழக பார்த்து எங்க அம்மாவும், அப்பாவும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சரி ஓகே ஹாப்பியா இருந்தா சந்தோஷம் தான் அப்படின்ட்டு. ஸோ சுகாவோட இந்த மாற்றம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. அவங்க அப்படியே பேசிக்கிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. எங்க சுகா அப்படியே உள்ள வராரு. நீங்க அப்பதான் வாஷ்ரூம் போயிட்டு வெளிய வரீங்க. அப்படியே அவர் வந்துட்டு கபோர்ட் ஓப்பன் பண்ணி நைட் ட்ரெஸ் எடுத்துட்டு வாஷ்ரூம் போறாரு. நீங்க அப்படியே பெட்ல போய் உட்கார்றீங்க. அவன் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளிய வந்தா அவங்கள காணோம். எங்க போனா இவ? அப்படின்ட்டு வெளிய வந்து பார்க்குறாரு. இல்ல. ஸோ பால்கனில நின்னுட்டு இருக்கீங்க. அப்படியே அங்க வந்துட்டு உங்கள பேக் ஹக் பண்றாரு. "ஹேய்! இங்க என்ன பண்ற?" "ஆ சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன்." "ஓ! அப்படி. எவ்வளோக்கு வாங்கலான்னு வந்த?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க அப்படியே திரும்பிட்டு, "ஹம். உங்கள பார்த்தா பயமா இருக்கும். முரட்டு பையன். கோவப்படுவீங்க." அப்படின்னுலாம் சொன்னாங்க. நீங்க என்ன இவ்ளோ கேவலமா காமெடி பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "ஏய் என்ன அசிங்கப்படுத்துறியா என்ன?" அப்படிங்கிறாரு. சரி நீங்க அப்படியே அவர் பக்கமா திரும்பிட்டு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா?" "ம் கேளு." "ஆ இல்ல வீட்ல நிறையா மெய்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட, அம்மாக்கிட்ட எல்லார்கிட்டயும் கேட்டேன். அவங்க உங்கள பத்தி என்ன சொன்னாங்கன்னா" "ஏய் என்னடி சொன்னாங்க?" இல்ல. உங்கள பார்த்தா பயமா இருக்கும். படபடன்னு ஆகும். வேர்த்து கொட்டும். அ ரொம்ப ஒரு மாதிரி அ என்னமோ அப்படின்லாம் பயமுறுத்துற மாரி சொன்னாங்க. ஆனா, எனக்கு மட்டும் உங்கள பார்த்தா வேற என்னென்னமோ தோணுது." அப்படின்றீங்க. "ஏய் என்னடி? உன்ன வாயில்லா பூச்சு, அமைதியான பொண்ணு, நல்ல பொண்ணுன்னுலாம் சொன்னாங்க. நீ என்ன இப்படி ஓப்பனா பேசுற?" "உங்கள கூட தான் கோவக்காரன், முரட்டு பையன்னு சொன்னாங்க. எனக்கு பார்க்க அப்படி தெரியல." அப்படின்றீங்க. "ஏய் ஆமாடி, நான் முரட்டு பையன் தான். கோவக்காரன் தான்." "ம் ஆமாமா, முரட்டு பையன் தான். தெரிஞ்சுது." அப்படின்ட்டு நீங்க அப்படியே ஸ்கை பார்த்துட்டு பேசுறீங்க. "ஏய் உன்ன" அப்படின்ட்டு அப்படியே அவங்கள ஹிப்ப பிடிச்சு இன்னும் டைட்டனா அவன் பக்கத்துல இழுக்குறாரு. நீங்க அப்படியே சிரிக்கிறீங்க. "ஆனா உனக்கு வாய் ஜாஸ்திடி" அப்படின்றாரு. "இல்லையே, எனக்கு ஒரே ஒரு வாய் தான் இருக்கு." அப்படின்றீங்க. என் ஆஃபீஸில் என் முன்னாடி அப்படியே நின்று பேசவே பயப்படுவான் ஒருத்தனும். அப்படியே நடுங்குவான். ஆனால் என் பக்கத்தில் அப்படியே ஒட்டி நின்றுட்டு என்னை கலாய்க்கிற, என்னை டீஸ் பண்ணுற அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே அவனோட ஷோல்டரில் அப்படியே கை போட்டுட்டு அப்படியே லிப்ஸ் கிட்ட போயிட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன ஒர்க்கை செஞ்சு உங்ககிட்ட சேலரி வாங்குகிற ஒர்க்கர்ஸ். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்லாததையும் செய்கிறேன் உங்கள் பொண்டாட்டி அப்படின்றீங்க. "ஏய் டபுள் மீனிங்கா?" அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, "சச்சா சிங்கிள் மீனிங்" அப்படின்றீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி க்ரிப் பண்ணிட்டு ஒன்றா அப்படின்ட்டு தூக்குறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரோட லிப்ஸை பிடிச்சி இழுத்துடுறீங்க பைட் பண்ணி. "ஏய் வலிக்குதுடி" அப்படின்ட்டு டக்குன்னு அவர் உங்கள் லிப்ஸை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அவ்வளோதான், அந்த மனுஷன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உங்களை அப்படியே அழகாக தூக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. ஸோ இப்படியே உங்கள் டேஸ் அப்படியே அழகாக மூவ் ஆகுது. தென் சுகா அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப லவ்வபுளாக சேஞ்ச் ஆகிட்டாரு. அவங்க மம்மி சொன்ன மாதிரி டோட்டலி வேறு சுகா தான். வெளியே எவ்வளோக்கு எவ்வளோ ரூடாக இருக்காரோ
உள்ள அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காரு. லைக் ஜாக் ஃப்ரூட் மாதிரி. ஸோ இப்படியே டேஸ் போக ஒன் டே நைட் நீங்கள் ஒரு மாதிரி சேடாக பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. சும்மா ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. அப்படியே தொப்புன்னு பெட்டில் விழுந்து உங்களை பேக் அப் பண்ணிவிட்டு, போய் பொண்டாட்டி என்ன ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து திரும்பிட்டு, "அம், எனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்குது, கூட்டிகிட்டு போகிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல" அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு, "அங்கேயா? வேண்டாம்" அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. "ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்களேன்." "முடியாது" அப்படின்ட்டு திரும்பிக்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் பிடிச்சி தட்டி விட்டுடுறீங்க. "ஏய் என்னடி தட்டி விடுற?" ஆமாம் எனக்கு தூக்கம் வருது" அப்படின்ட்டு போய் படுத்துக்கிறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் பிளாங்கெட்ஸை போட்டு கவர் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறீங்க. அவர் பிளாங்கெட்ஸை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போ நீங்களும் திரும்பிட்டு அப்படியே இழுக்கிறீங்க. அவர் பிடிச்சி இழுக்க நீங்கள் பிடிச்சி இழுக்கன்னு எப்படியோ மாற்றி மாற்றி இழுத்துட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. டப்புன்னு எழுந்து உட்காந்துட்டு, "இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் எனக்கு தூக்கம் வருது சொல்லிட்டேன்டா" அப்படின்றீங்க. "ஏய் என்னடி வாய்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுது" அப்படிங்கிறாரு. "பின்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே படுக்க போகிறீங்க. டக்குன்னு உங்களை ஹக் பண்ணுறாரு. "விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் திரும்பி படுத்துக்கிறீங்க. "ஏய் என்னடி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." "அப்படித்தான் பண்ணுவேன். பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ண மட்டும் போதாது, பிடிச்ச மாதிரி இருக்கணும்." "ஆ டெய்லியும் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே டிஸ்டர்ப் பண்ணுறேன் சுகா" அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. "சரி சரி கூப்பிட்டு போகிறேன் போதுமா" அப்படிங்கிறாரு. நீங்கள் அவ்வளோதான் வித்தின் செகண்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு உட்காந்து, நிஜமாவா கூப்பிட்டு போகிறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே கேட்குறீங்க. "ஹேய் என்னடி அப்படியே மாறிட்ட?" "சும்மா சொல்லி பார்த்தேன்" அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் ஃபேஸே ரெட் ஆகுற மாதிரி கோவம் வருது. ஸோ நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. ஸோ உங்களை இந்த மாதிரி கோவப்படுத்தி பார்க்குறதுல அவளுக்கு அவ்வளோ ஆனந்தம். சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. உங்களை வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் திரும்பிட்டு டப்பு டப்புன்னு அவரோட செஸ்ட்டில் அடிச்சுட்டு, "போங்க தள்ளி போங்க போங்க போங்க" அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. "ஏய் என்னடி" அப்படின்ட்டு டப்புன்னு எங்கள் கை பிடிச்சி எழுது லிப்ஸில் அப்படியே பெக் பண்ணிட்டு, "சரி சரி என் கோவக்கார பொண்டாட்டி, நாளைக்கு ஆஃபீஸ் லீவு போதுமா, கூப்பிட்டு போகிறேன் போயிட்டு வரலாம்" அப்படிங்கிறாரு. "நிஜமாவா? போகலாம்" அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஹாப்பியாக ஆண்டிகிட்ட போய் சொல்கிறீங்க. அவங்க நம்பவே மாட்றாங்க. "சுகாவா வில்லேஜுக்கா வரேன்னு சொன்னானா? அவனுக்கு அங்கேனா ஆகவே ஆகாதுன்னு சொல்லுவானே, எப்படி சொன்னான்னு" சொல்லிட்டு அத்தனை தடவை கேட்குறாங்க. இப்போ சுகா கிளம்பிட்டு கீழே வராரு. உங்கள் அம்மா அப்படியே அவனை பார்க்க, அவன் அப்படியே சிரிக்க ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்காரு. அவங்க அம்மா அப்படியே பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஆகாதுன்னு சொன்ன இடத்துக்கு இப்போ பொண்டாட்டி கூப்பிட்டா போறியா அப்படின்ற மாதிரி அவர் ஈன்னு பல்ல காட்டுறாரு. ஸோ அப்படி அவர் ஒரு மாதிரி சமாளித்து சிரிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ 2 பேரும் கிளம்பி அந்த வில்லேஜுக்கும் போகிறீங்க. அம்மாவும் அப்பாவும் உங்களை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்க உட்காந்து பேசிவிட்டு சுகாவை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறீங்க. "நான் வில்லேஜை சுற்றி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நீங்கள் படித்த ஸ்கூலு, தென் அங்கே இருக்க குட்டி குட்டி கடைங்க, உங்கள் ஃப்ரெண்டோட வீடு, தென் நீங்கள் சின்ன வயசில் விளையாண்ட இடங்கள், அப்புறம் வயல்வெளி, தோப்பு, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவர் அதெல்லாம் ஒரு மாதிரி வியப்பாக பார்க்குறாரு. இப்போ அவர் கையை பிடிச்சிட்டு, "வாங்க வாங்க உங்களை இன்னொரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்" அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. "எங்கே போகிறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. ஸோ கொஞ்சம் தூரத்தில் உங்கள் வில்லேஜில் இருக்கிற அந்த டேமுக்கு விட்டு போகிறீங்க. ஸோ அந்த டேம் ஏரியா அவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது. அவர் அப்படியே வியப்பாக பார்க்குறாரு. அதையுமே இந்த டேம் ஏரியாலலாம் குளிக்கிறதுக்குன்னு சில ஏரியா இருக்கும்ல, ஸோ அந்த பக்கம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஸ்லைடாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி அப்படியே கொட்டிகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகுது. ஸோ அவர் அப்படியே அழகாக பார்த்துட்டு நிற்கிறாரு. டப்புன்னு நீங்கள் கையை பிடிச்சி இழுத்துடுறீங்க. அதில் 2 பேரும் அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு போய் தண்ணியில் விழுகுறீங்க. டக்குன்னு அவர் பயந்துடுறாரு. "பைத்தியம் சொல்லிட்டு பண்ண மாட்டியா? பயந்துட்டேன்டி" அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே நடந்து போகிறீங்க. "ஏய் எங்கடி போகிற இன்னும்? வாங்க சொல்கிறேன்" அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போனால் நிறைய ட்ரீஸாக இருக்குது ஒரு ஓரமாக.
ஸோ அதுக்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே பார்த்தா நிறைய அந்த பாறையாக இருக்குது. தென் அதுக்கு நடுவில் அப்படியே தண்ணி ஓடிட்டு இருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக அந்த ப்ரைவேட் ஏரியா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவரை கூட்டிகிட்டு அப்படியே அந்த நடு வாட்டருக்கு போகிறீங்க. அது ஒரு மாதிரி உங்கள் ஹிப்புக்கு மேலே வர இருக்குது. ஸோ அவர் உங்கள் கூட அப்படியே வந்துட்டே இருக்காரு. ஃபுல்லாக வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது. கீழே அந்த சாண்டெல்லாம் அப்படியே தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே நடுவில் போய் நின்றுட்டு இங்கே தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி குளிக்க வருவோம். ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்களோட சாரி பின்னெல்லாம் அவுக்குறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? இங்கே யாராவது வந்துட போகிறாங்க. ஆ குளிக்க போகிறேன், அதுக்குன்னு இதெல்லாம் இல்லாமையா? நாங்கள் எப்போவுமே இப்படி தான் அப்படின்றீங்க. என்னடி ஒன்றாவே இந்த மாதிரியா? நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு அந்த சாரியை ரிமூவ் பண்ணி அந்த ராக் மேலே அப்படியே போடுறீங்க. அவர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. கல்ப் பண்ணிவிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பயப்படாதீங்க, இந்த இடம் யாருக்கும் தெரியாது அப்படின்றீங்க. இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் டக்குன்னு தண்ணிக்குள்ளே போயிட்டு ஜாக்கெட்டு இன்னரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் இன்ஸ்கர்ட்டை தூக்கி மேலே கட்டிட்டு அப்படியே முன்னில் இருந்து எழுந்துக்கிறீங்க. அவர் அப்படியே ஆன்னு பார்க்குறாரு. ஸோ அந்த வெட்டான ட்ரெஸ்ஸுக்கும் நீங்களும் ஒரு மார்க்கமாக இருக்கீங்க. அவர் இப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு எப்படியாடி குளிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அதை தூக்கி அந்த ராக் மேலே போட்டுட்டு உங்கள் ஹேரெல்லாம் அப்படியே கழிச்சு விட்டுட்டு மறுபடியும் அப்படியே உள்ளே முங்கி ஒரு மாதிரி ஹேரை தூக்கி போட்டுட்டு எழுந்து போகல அந்த மாதிரியெல்லாம் எழுந்துக்கிறீங்க. அவருக்கு இதை பார்த்துட்டு இதுவும் நல்லா தாயா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நீச்சல்லாம் அடிச்சுட்டு அழகாக குளிச்சுட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கவே டக்குன்னு அவர் காலுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏய் என்னடி ஒரு மாதிரி ஏதோ கூசுதடி ஓ அப்படின்னுட்டு நெளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அது மீன் தான், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்றீங்க. ஸோ அவர் அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. உங்களை சுற்றி நிறையா அப்படியே ஃபிஷ்ஷஸாக சுற்றிட்டு இருக்கு. ஏய் என்னடி இவ்வளோ ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் டக்குன்னு ஒன்றும் இல்லை அது எதுவும் பண்ணாது, சும்மா லைட்டாக பைட் பண்ணிட்டு போ. எதே பைட் பண்ணுமா? ஏய் ஏதாவது பண்ணுடி துரத்தி விடுறியே அப்படின்ட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி குதிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படி பார்க்க சிரிப்பாக வருது. இருங்க நான் போய் என் புருஷன் ரொம்ப கோவக்காரரு, அவர் பெரிய கம்பெனிக்கு சிஇஓ, நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா கோவப்பட்டு உங்களை ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு என்னை கிண்டலா, நேரம் பார்த்து பழி வாங்குறியா அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க. அவரை பார்க்க ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் வாட்டருக்குள்ள அப்படியே முங்கிட்டு அப்படியே அவர் கிட்ட எழுந்துக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரோட கால் மேலே உங்கள் கால் வச்சுட்டு அப்படியே ஒட்டி நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே கீழே கண்ணை கொண்டு போகிறாரு. நீங்களும் அதை நோட் பண்ணுறீங்க. என்ன? ஆ ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. அயன் நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. இதே மாதிரி ஒரு இடத்த நம்ம வீட்லேயும் நான் செட் பண்ணி தரட்டுமா? எதுக்கு? இல்லை உனக்கு தான் இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, நாம் டெய்லியும் இதே மாதிரி குளிக்கலாம். அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு அடி போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்றீங்க. இப்போ மறுபடியும் அவர் மீன் கடிச்சிட்டு நெளிகிறாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு அவரை பார்த்து சிரிச்சுட்டு அவரை கிஸ் பண்ணிட்டு அப்படியே வாட்டருக்குள்ளே இழுத்துட்டு போகிறீங்க. அவரும் உங்களை நல்லா பேக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அண்டர் வாட்டரில் ஒரு மாதிரி ரொமான்ஸ் போயிட்டு இருக்க நீங்கள் அப்படியே அவரை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவர் உங்களை துரத்திக்கிட்டே வராரு. கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் அப்படியே வெளியே எழுந்திருக்கிறீங்க. இப்போ டக்குன்னு அவர் உங்களை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு வாட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்படியே மாற்றி நிறைய லவ் கேம்ஸ் எல்லாம் அப்படியே விளையாடிட்டு அப்படியே நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வியர் பண்ணிவிட்டு மேலே போகிறீங்க. இப்போது அந்த பெட் சாரீக்கு அப்படி இருக்கீங்க. நீங்கள் நார்மலாகவே ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த சாரீ சேஞ்ச் பண்ணுறதால அவர் உங்களை அப்படி பார்ப்பாரு. இப்போ ஃபுல்லாக வெட்டான சாரீ வர அப்படி ஹாட்டாக இருக்கீங்க. அவர் இன்னுமே வாட்டருக்குள்ளே தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் மேலே ஏறிட்டீங்க. வயன் அப்போ நீங்கள் அப்படின்ட்டு திரும்புறீங்க. தயவு செஞ்சு திரும்பாதடி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கை நீட்டி சரி மேலே வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ அவரும் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே எழுந்துச்சி வராரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஹேரில் இருக்கிற வாட்டர்லாம் உதறி விட்டுட்டு அவங்க கூட நடந்து போகிறீங்க. அவர் அங்கே இங்கேன்னு கையை வச்சு உங்களை டீஸ் பண்ணுறாரு. ஏங்க இங்கெல்லாம் இப்படி பண்ணாதீங்க, யாராவது வந்துட போகிறாங்க. ஏய் நீ தானடி சொன்ன
இங்கே யாரும் வரமாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் வருவோம் அப்படின்ட்டு. அவ ஒரு வேளை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க. யார் வந்தால் எனக்கு என்ன, நீ என் பொண்டாட்டிடி, என் இஷ்டம், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இன்னொன்று பண்ணுறாரு. சுகா அப்படின்ட்டு நெளியிறீங்க. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரியாக அவங்கள பார்த்துட்டு, ஏய் அதான் நீ இப்படிலாம் பண்ணவே கூடாது தெரியுமா, நான் பாவம்டி. அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. ஏய் புருஷனை ஏங்க வச்சு பார்க்குற பாவம் பொண்டாட்டியை சும்மா விடாது சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி பரவாயில்ல, இதுக்கு நான் வீட்டுக்கு போய் வட்டியும் முதலுமா திருப்பி தந்துடுறேன் அப்படின்றீங்க. அவர் பிரைட்டாக சிரிச்சு, அப்போவா உடனே போகலாம் அப்படின்றாரு. ஆ இங்கே இல்லை, நம்ம வீட்டுக்கு சொன்னேன் அப்படின்றீங்க. ஏய் நீ வேணும்னே பண்ணுறடி அப்படின்ட்டு உங்களை துரத்துறாரு. ஸோ நீங்கள் ஓடுறீங்க. இப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க அவருக்கு. ஏய் இதை எப்படி எடுத்து வச்ச? அதெல்லாம் நேற்றே எடுத்து வச்சிட்டேன். அப்போ இதெல்லாம் உன் பிளானா? கொல்லி அப்படின்ட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. தென் நீங்களும் பண்ணுறீங்க. அப்புறம் அப்பா அம்மா நீங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. தென் ஈவினிங் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறீங்க. ஸோ சுகா கார் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே விண்டோ பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ரசிச்சுட்டே வரீங்க. இப்போ சுகா உங்களை பார்த்துட்டு, வயன் ஆக்சுவலாக எனக்கு வில்லேஜே பிடிக்காது தெரியுமா? தெரியும், ஆன்ட்டி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்துச்சுடி. இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. பார்க்க ரொம்ப வியப்பாக அழகாக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயம் கூட இருக்கும்போது என்னவோ அது அழகாகவே தெரிஞ்சுது. அயன் ஐ லவ் யூ. அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. ஏய் திருப்பி சொல்லுடி. சொல்கிறேன் அப்படின்றீங்க. திமுறடி உனக்கு ஆனால் அப்படின்ட்டு அவர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரோட ஹேண்ட் அப்படியே கோர்த்துட்டு நீங்கள் அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவர் ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. ஏங்க கொஞ்சம் மெதுவாகவே போங்களேன். ஏன்? இல்லை, 2 பக்கமும் ஒரு மாதிரி அழகாக பச்சை பசேர்னு இருக்குது, பார்த்துட்டே போகலாம்ல அப்படின்றீங்க. தென் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு பேசிக்கிட்டே வீட்டுக்கும் போகிறீங்க. உள்ளே போனதுமே ஆண்டிக்கிட்ட உட்காந்து அங்கே சுகாவை நீங்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க, என்னெல்லாம் பார்த்தீங்கன்றதெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா, சுகாவா இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா போமா அப்படின்ட்டு அவர் கடகடன்னு ரூம்க்கு ஓடிடுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு கீழே வரீங்க. சாப்பிட முடிச்சுட்டு ரிட்டன் ரூமுக்கு போனதுமே சுகா கடகடன்னு வந்து உங்களை பெட்டில் தள்ளி விட்டுட்டு மேலே வராரு. ஏங்க என்ன பண்ணுறீங்க இப்போது அப்படின்றீங்க. என்ன மேடம் நீங்கள் சொன்னது மறந்து போச்சா? ஊரில் இருக்கும்போது வீட்டுக்கு வந்ததும் எனக்கு வட்டி முதல்ல திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கேன். நான் அதுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்றாரு. இதெல்லாம் கரெக்டாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே கிள்ளிட்டு, ஆமாடி அப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ மாப்பிள்ளைக்கு நைட்டு விடிய விடிய அப்படி போகுது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு காலையில் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவரை அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஹேரை வந்து தொடச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே கண்ணு முழிக்கிறாரு. அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு உட்காடுறாரு. இப்போ நீங்கள் அவரோட லேப்பில் போய் உட்காடுறீங்க. என்னடி காலையிலே வா, எனக்கு ஓகே அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ண வராரு. டக்குன்னு நீங்கள் அவரோட ஃபேஸை பிடிச்சிட்டு அப்படியே திருப்பி சீக்ஸில் கிஸ் தரீங்க. அது இங்கே கொடுத்தா தான் என்னவா அப்படிங்கிறாரு. கொடுக்கலாம், அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று கொடுக்கணும் அப்படின்றீங்க. ஏய் என்னடி அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாரு. நீங்கள் டப்புன்னு அவரோட தலையிலே அடிச்சுட்டு, எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு அப்படின்றீங்க. ஏய் நீ வர வர ரொம்ப பண்ணுறடி, ஏன்னா கையெல்லாம் நீட்டுற, இரு பொண்ணு அடக்கி வைக்கிறேன் அப்படின்றாரு. ஆமாம் நீங்கள் அடக்குனதெல்லாம் நாங்கள் நைட்டே பார்த்துட்டோம், அதான் நீ அடங்க மாட்றியே ஏங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக அவரை பார்க்குறீங்க. ஸோ அவர் சிரிச்சுட்டே உட்காந்துட்டு, சரி என்ன கொடுக்கணும் சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு, சரி கண்ணை மூடுங்க. கண்ணை மூடணுமா? எதுக்கு? மூடுங்க அப்படின்றீங்க. அவரை மூடிக்கிறாரு. ஸோ கபோர்ட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவர் முன்னாடி கொடுக்குறீங்க. அவர் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதை பார்க்குறாரு. ஹேய் என்னடி கிஃப்ட்டு? நான் கூட மேரேஜ் ஆனதுலேருந்து உனக்கு கிஃப்டே பண்ணல, சாரிடி அப்படின்றாரு. இதுவும் உங்கள் கிஃப்ட்டு தான் பாருங்கள் அப்படின்றீங்க.
அவர் அப்படியே ஒரு மாதிரியா உங்கள பார்த்துட்டு அத ஓப்பன் பண்றாரு. இப்ப நீங்க லேப்ல ஏறி உட்காந்துக்கிறீங்க. "இப்படியெல்லாம் பண்ற ஆள் கிடையாது நீங்க" அப்படின்ட்டு ஒரு மாதிரியா அத ஓப்பன் பண்ணிட்டு உங்களையும் பார்த்துட்டுருக்காரு. நீங்க சிரிச்சுட்டே அத பார்த்துட்டுருக்கீங்க. அத அப்படியே எடுக்குறாரு வெளிய. ஒரு குட்டி கிளாஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வந்து ஒரு பெஞ்சுல ஒரு மம்மி கேட் படுத்துட்ருக்கு. அது பக்கத்துலயே வந்து 2 குட்டி கேட் படுத்துட்ருக்கு. ஸோ, அதோட டாடா கேட் வந்துட்டு அந்த மம்மி கேட்டுக்கு ஃபோர்ஹெட்ல கிஸ் குடுக்குற மாதிரி இருக்கு. அழகா இருக்கு. "ஏய்! சூப்பரா இருக்குடி" அப்படின்ட்டு அவர் அத ஒரு மாரி ரசிச்சு பார்க்குறாரு. "இத நம்ம நம்ம ரூம்ல பெஞ்ச் மேல வைக்கலாம். ஏன்னா அழகா இருக்கு" அப்படின்றாரு. ஸோ, அதுக்குள்ள இருக்கிற மேட்ரு அவர் இன்னும் புரியவே இல்ல. அத சுத்தி சுத்தி பார்த்துட்ருக்காரு. ரொம்ப அழகா இருக்குன்ட்டு. நீங்க அவர பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. இப்ப தான் மனுஷனுக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது. அத அப்படியே பெட் மேல வச்சுட்டு, "கொயான்" அப்படிங்கிறாரு. ஸோ, டபக்குன்னு நீங்க அவரோட செஸ்ட்ல சாஞ்சு ஹக் பண்ணிக்கிறீங்க. "ஏய் பொண்டாட்டி நிஜமாவாடி?" அப்படிங்கிறாரு. நீங்க ஆமா அப்படின்னு ஹெட்ட மட்டும் ஆட்டுறீங்க. அவர் அவ்வளோதான் செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு. அவங்கள பிடிச்சு அப்படியே இச்சு 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 இச்சுன்னு ஃபேஸ் ஃபுல்லா கிஸ்ஸு தராரு. ஸோ, நீங்க அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. "ஏய் எப்படி கன்ஃபார்ம் பண்ண?" "அம் நேத்து ஈவ்னிங் அம்மா வீட்ல வச்சு." "அ அப்போ ஆன்டி அங்கிள் கிட்ட சொல்லிட்டியா?" அப்படின்றாரு. "ம்ஹ்ம் சொல்லல." "ஏய் அப்புறம் எதுக்குடி நைட்டு அப்படியெல்லாம்? ஒழுங்கா நைட்டே சொல்லியிருக்கலாம்ல." "இல்ல நீங்க வேற ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அதான் சரி ஒரு நைட் தானே அப்படின்னு விட்டுட்டேன்." "ஏய் பைத்தியமாடி நீ?" "லைட்டா" அப்படின்றீங்க. ஸோ, அவர் அப்படியே உங்களோட சீக்ஸ்ல கிஸ் பண்றாரு. "சரி ஏன் அங்கிள் ஆன்ட்டிட்ட சொல்லல? அதான் அங்கேயே பார்த்துட்டல்ல." "ம்ஹ்ம் எனக்கு முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை. அதான் நேத்துலேருந்து அமைதியா இருந்துட்டேன்." அப்படின்ட்டு அவரோட 2 சீக்ஸையும் பிடிச்சி இழுத்து லைட்டா பெண்ட் பண்ணி உங்களோட ஃபோர்ஹெட்டோட இடிச்சுட்டு, "ஏங்க ம் சொல்லு அயான். ஐ லவ் யூ" அப்படின்ட்டு அவரோட லிப்ஸில் அப்படியே பெக் பண்ணுறீங்க. ஸோ, அவரும் சிரிச்சுட்டு அவங்களோட லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் எந்திரிச்சு பயங்கரமாக அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கீங்க. நைட் ட்ரெஸ்ஸோட அப்படியே உங்கள லிஃப்ட் பண்ணிட்டு கீழே போகிறாரு. "ஏங்க என்ன பண்ணுறீங்க?" "ஐயோ! அத்தை மாமாலாம் இருக்க போகிறாங்க. இறக்கி விடுங்கங்க" அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு வரீங்க. ஸோ, உங்கள ஹாலில் வந்து இறக்கி விட்டுட்டு, "மா எங்கே இருக்க? வா வெளில வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ அங்கிள் ரூம்லேருந்து வெளியே வராரு. ஆன்ட்டி கிச்சன்லேருந்து வராங்க. "என்னடா காலைல கத்திட்ருக்க?" அப்போ நீங்கள் சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஷிகா அவங்க அம்மாவோட சீக்ஸ் பிடிச்சிட்டு, "மா நீ பாட்டி ஆக போகிற. பா நீ தாத்தா ஆக போகிறப்பா" அப்படின்றாரு. ஸோ, அவ்வளோதான் அவங்க அம்மா அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு "அயான்" அப்படின்ட்டு அவங்க சீக்ஸ் பிடிச்சிட்டு அவங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் தராங்க. தென் ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஓகேடா, ஹாப்பி என்டிங். எஃப்எஃப் கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சான்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, ஓகே. லவ் யூ ஆல். பாய்.